இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த விஷ்ணு வரான், பைக்கில் வரா பாருங்க. சாய்க்கு ஃபோன் போடுறா. இப்போ பாருங்க, சாய்க்கு ஃபோன் போடுறோம். வண்டி சுவிட்ச் ஆஃப் வந்து பாருங்க. அவ்வளோ பயம். இல்லை அவன் இடத்துக்கு போகலான்னு சொன்னோம், ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் ஃபோனை. ஃபோன் பண்ண அவனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணு. நல்லா கிட்ட சுவிட்ச் ஆஃப் பார்த்து சாய்க்கு தான் ஃபோன் பண்ணுவோம். இது பாருங்க, ஃபோன் பூஜை காட்டுறேன். சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கான். இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம் மேலே. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறோம். ரிங்கு மட்டும் தான் போகுது. அவங்க அம்மாவும் ஃபோன் எடுக்கல. சாய், நாங்கள் இப்போ சாய் வீட்டுக்கு போனோம். சாய் வரல. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சாய் வீட்டுக்கு போனாங்களா, போயிட்டு அங்கே போய் அவங்க எடுக்கணும். ஏஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அபண்டனான பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஆண்டடான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துருக்கோம். உள்ளே போய் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், லெட்ஸ் கோ போகலாம். ஸோ இதுதான் அந்த இடங்க. அவனுங்க பாருங்க கைஸ், அங்கேயே நிற்கிறானுங்க. நம்ம ரெண்டு பேர் தனியா. இங்கே ஒரு வீடு இருக்குது. இது போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்து. வீடு இருக்குது. இது வீடு மாதிரியே இல்லை. வீடு மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு தைரியமான விஷ்ணு உள்ளே போகிறான். எல்லாரும் போகிறானுங்க. கடைசியாக நான் போகிறேன். காஞ்சரிங் படத்தில் வர மாதிரி என் காலை பிடிக்காமல் இருந்தால் சரி. மட்டும் மட்டிக்கு மாதிரி செருப்பு போட்டுன்னு வந்துக்கிறோம். விஷ்ணு உஷாரா ஷூ போட்டு வந்துட்டான். அவெல்லாம் பறந்து போகுதுடா. அவெல்லாம் இருக்குதா உள்ள வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? அதான் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன். போ பார்ப்போம். என்ன இருக்குது பார்த்துக்கலாம். ஆளுங்களா பாத்துலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மார்னிங் டைமில் வந்து கைஸ் பாட்டில்லாம் இருக்குது கைஸ். மார்னிங்கில் யாரும் சரக்கடிக்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே வேரெல்லாம் பூந்து கொடூரமாக இருக்குது கைஸ். ரூம்லாம் நிறையாவே பிளான் இந்த இடத்துல நடக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதுன்னு சொன்னேன். இதெல்லாம் தனியாக வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இது ஃபுல்லாக ட்ராக் கம்பி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஆமாண்ணா, ஃபுல்லாகவே ட்ராக் கம்பி, மேலே ஃபுல்லாக ட்ராக் கம்பி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஏதோ மூடி இருக்கு. பார்க்கலாமே. அந்த ரூமுக்கு போகிற அப்படியே அதே வழி. ராஜி நீ அந்த வழியாவா? ஆமாம்மா, இப்படி போய் இப்படி வரலாம். இந்த சைடு ஏதோ இருந்துருக்கு. பின்னாடி பார்க்க போனால் என்னடா அது? கிணறு மாதிரி இதா? இது என்னடா இப்படி இருக்கு இந்த இடம்? என்ன ஏதோ லைட் வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. பின்னாடி ஒரு கண்ணு வைங்கடா. நீங்கள் ஆனால் எங்கே ஸ்டோரி சொல்லும் போதே ஒரு மாதிரி அல்லே இல்லை. அது என்ன இது? எது அது என்ன? வா போய் பார்ப்போம். தொட்டி மாடிலாம் இல்லை இங்கே. மாடிலாம் இல்லை. கீழெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எதனாலடா இல்லை? இது ஏதோ காலி கிணறு. அதான் ஜஸ்ட் கார்பேஜ். இங்கே ஒரு கிணறு இருக்குது. இதை போய் பார்ப்போம். ராஜே ஒரே நிமிஷம். எப்படி இருக்கு பாருங்க இடம். இங்க ஒரு கிணறு இருக்குடா. அது கிணறு கிடையாதுடா. கீழே பார்த்து மேலே பார்த்துனே இருங்க. மேலே தண்ணி. பேக் சைடு ரோடு இது. பேக் சைடு இல்லடா, ஃப்ரண்ட் சைடு ரோடுடா. நம்ம முன்னாடி வழியா போய் பின்னாடி வழியா வரும்டா. போயிட்டு பேக் டேய் நான் சுத்த விட்டு வழியே மறந்துடாதீங்கடா தயவு இல்லை செஞ்சு. நம்ம இப்படி போயிட்டு இப்படி வந்தோம். அதான் அது தெரியுது. அடுத்த வீடு போய் பார்ப்போமா? கைஸ் அடுத்த வீடு போக போகிறோம். அல்ல இல்லை. யாருக்கெல்லாம் அல்ல இல்லை? யாரும் நடக்கிற சவுண்டு கேட்குதுடா. அவங்களுக்கு கேட்குதா இல்லையா? எனக்கு ஏதோ
இந்த நம்ம வைக்கிற ஸ்டெப்போட கூட யாரும் நடக்கிற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குது, லாங்கில் கேட்குதா இல்லை எனக்கு பின்னாடி கேட்குதான்னு தெரியல. அது ரோட்டில், ஆனால் இங்கே ரோட்டில் இல்லை, இங்கே தான். இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செடியாக இருக்குது இந்த வீட்டில். ஆனால் முள்ளு செடி மாதிரி இருக்கு. முள்ளு செடி தான். நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம். செக் பண்ணிக்கலாம். விஷ்ணு அங்கே ஏதோ நிற்கிற மாதிரி இல்லை? எங்கே ஜூம் பண்ணுடா, யாராவது லைட் அடிச்சு ஜூம் பண்ண. எங்களுக்கு தெரியாதுடா, உடையுதுடா. உண்மையாகவே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு ஏதோ நான் அதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்குதுன்னு தெளிவா. பின்னாடி அங்கே மாதிரி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஏதோ இருக்க மாதிரியே இருக்குடா. எத்தனை வீடு இருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியல. இங்கே நிறைய வீடு இருக்குது. இது 3வது வீடு. இல்லை 3 நாள் இருக்குது. இருங்கடா. உள்ள போய் பார்ப்போமா? காட்டு. பேட்ஸ் வெரி பேட் பேட்ஸ். எதுவும் பண்ண மாட்டோம். நீங்கள் நம்பி பேசலாம். இங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஒருத்தர் ஒன்று சொல்கிறான், ஆனால் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரியல. அவ்வாலாம் இதே பார்த்து யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும் நைட். அப்புறம் பாரு, இந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன ஸ்டோரின்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இங்கே நரி இருக்குன்றாங்க, அது இருக்குன்றாங்க. நம்ம இன்னும் அதை பார்க்கல. நம்ம பார்த்தா தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நம்ம கண்ணில் மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம உள்ள போறா யாருன்னு தெரியல. அவர் இங்கே தான் இருக்காரு. பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுத்து ராஜு உள்ள போகிறான். இந்த இடத்துக்கு போக தான் நாங்கள் ஸ்டார்டிங் பயந்தோம். சோட்டா பீம் ஸ்டிக்கர் பரவாயில்ல. இது வவால்லாம் இருக்குது. என்ன பயம்னா பாம்பு இருக்குமா, இது நரி சொல்கிறாங்க, நரி இருக்குமா பாம்பு இருக்குமா, அதுதான் ஒரு பயம். இந்த பின்னாடி ஏதோ தெரிற மாதிரி இல்லை? இந்த மரத்தாண்ட இந்த இடத்துல வவ்வால் இதெல்லாம் நிறைய இருக்கு. வவாலு எது காதம் போடுற? வவாலு எது காதம் போடுற? காதில் ஒட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்க ஏதோ சொல்லிடுச்சு. இங்கே தான் கேட்டுச்சுடா. இங்கே தான் இங்கே கேட்டுச்சு. அந்த டோரில் தான் இங்கே கேட்டுச்சு. ஏ வவால்ரா கைஸ், வவ்வால் வேற இருக்கு கைஸ் இங்கே. கைஸ் இவன் வேற பைக்கில் இருக்கான் சார். கைஸ் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது கைஸ். என்ன கேட்டா தெரியும். இந்த வீடு பாருங்க எப்படி. இந்த வீடு ஃபுல்லாக வீடோடவே இந்த வீடு ஃபுல்லாக இருக்குது. மரத்தோட வீடு. ஆமாம் ஆமாம், அதனால தான் ரயில்வே இதெல்லாம் இருக்குது. இல்லை
இதெல்லாம் சுவிட்ச் பாக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒயர்லாம் பிச்சு கைலாங்கல்ல போட்டாங்க கைஸ். ஒயர் கனெக்ஷன் எடுத்துறாங்கடா. ஏய் அப்படி பார்த்தா பைப் ஏதோ சவுண்ட் கேட்கல. சவுண்ட் இல்ல. பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வழியாக யார் போக போகிறா? இதுக்குள்ளே எவனும் போக முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாக காடு தான். அது அதுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக போகிற அந்த வீடை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் அப்படி சுற்றிட்டு இப்படி நாங்கள் உள்ளேருந்து வெளில வந்துட்டோம். என்னன்னு தெரியல, ஏதோ தெரிஞ்சுது, ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, மார்க்கமாகவே இருந்தது. அப்புறம் நாங்கள் அந்த இலை மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அதுக்குள்ளே போகும்போது தான் ஏதோ ஒரு உள்ள ரொம்ப அமானுஷமாக இருந்தது. நாங்கள் பார்த்து வரையும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா நடக்குது இல்லை. ஆனால் எனக்கு அந்த பாட்டில் சீன்ஸில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. இதில் என்னன்னா மெயினாக இந்த பாட்டில் இருந்தது, அப்புறம் இந்த டோரில் இந்த தட்டை சவுட்டு கேட்டுது, இதெல்லாம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். ஓகே கைஸ், பாய். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோமோ அதை உங்களுக்கு காட்டுறோம்.